السلام عليكم ورحمة الله وبركاته. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த
சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாகி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ, அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையானது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாள், இந்த உலக ஆசை, உலக மோகம், இதெல்லாம் மனிதர்களிடத்திலே எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறிய குழந்தைக்கு பாடம் நடத்துவதை போன்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்படியாக இந்த உலகத்திலே வாழுகிற நாம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எப்படி வாழ சொன்னார்களோ, எப்படி நடந்து கொள்ள சொன்னார்களோ, இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அப்படி இந்த உலகத்தை பார்த்து நடந்து கொள்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலான மக்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு உலகத்தை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்று கேட்டால் உலகத்திற்கு நிறைய திட்டமிடல்களை வைத்திருக்கிறோம். உலகத்தில் எப்படியாவது பொருள் திரட்டணும், அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும், நல்ல மனைவிகளையும் பிள்ளைகளையும் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்திற்கு அதிகமாக நம்ம நேரங்களை செலவழிப்பதை விட மறுமைக்காக அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் இல்லை என்று சொல்ல வேண்டும்? அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிற மிக முக்கியமான ஒன்றான தொழுகையை வைத்து அறிந்து கொள்ளலாம். சிந்திச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு அல்லாஹ் 5 வேளை தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 5 வேளை தொழுகை நீங்கள் தொழுதால் உலகத்திலே ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் தரப்படும் என்று உலகத்திலே அல்லாஹ் கூலி கொடுப்பதாக இருந்தால் இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே இந்த தொழுகை எப்படி இருக்கும்? வெறுமனே ஒரு 5 பேர், 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர் தொழக்கூடிய இடமாக தொழுகை மாறி இருக்குமா? இல்லை. ஒரு பெரிய பட்டாளமே முஸ்லிம்கள் என்று தன்னை யாரெல்லாம் அடையாளப்படுத்திக் கொள்வார்களோ அத்தனை பேரும் பள்ளிவாசல்களில் நிறைந்து வழியக்கூடியவர்களாக மாறி போவார்கள். ஏன் மாறி போகிறார்கள் என்று கேட்டால் உலகத்திலே கிடைக்கிற அந்த 1000 ரூபாய்க்கான மதிப்பு அவர்களுக்கு தெரிகிறது. உலகத்திலே கிடைக்கிற அதனுடைய வெகுமதி அதற்கு தெரிகிறது. எனவே உலகத்திலே இந்த 1000 ரூபாயை வைத்து, உலகத்திலே கிடைக்கிற இந்த பொருளாதாரத்தை வைத்து நாம் இந்த உலகத்திலே நிலையாக இருக்கலாம், நாம் சம்பாதிக்கலாம், பொருள் தட்டலாம், அதன் மூலமாக இன்பம் அடையலாம் என்று சொல்லி உலகத்திலே கிடைக்கிற மதிப்பை அறிந்து வைத்திருக்கிற நாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே இருக்கிற மதிப்பை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை குறித்து ஏராளமான இடங்களிலே நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடம் நடத்துகிறான். நீங்கள் இந்த உலக வாழ்க்கை குறித்து ஏமாந்து விடாதீர்கள் என்று நிறைய வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சுன்யன் நாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி வல் பனீன வல் கனாத்திரி வல் முகத்தரபி என தகவி அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறார். இந்த உலக வாழ்க்கையில மனிதர்களுக்கு சில விஷயங்களை நாம் அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம், சில விஷயங்களை நாம் கவர்ச்சியாக ஆக்கியிருக்கிறோம். பெண்கள், ஆண் மக்கள், திரட்டப்பட்ட தங்கம், வெள்ளி குவியல்கள், அழகிய குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள் என்று உலகத்தில்
எதுவெல்லாம் மனிதர்களுடைய உள்ளங்கள் விரும்புமோ, கவர்ச்சியாக இருக்குமோ, இதெல்லாம் உங்களுக்கு நாம் அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம். ஆனால் இதுவெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இதையெல்லாம் விட மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கிறானே அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சிந்திச்சு பாருங்க அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திற்கு இன்றைக்கு எதன் பின்னாலெல்லாம் நாம் சென்று கொண்டிருக்கிறோமோ, எதற்கெல்லாமோ மறுமையை மறக்கிறோமோ, எதற்கெல்லாமோ தொழுகையை மறக்கிறோமோ, எதற்கெல்லாம் பொருளாதாரத்தை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை விட்டு ஓடுகிறோமோ, அந்த காரணங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போடுகிறான். பட்டியல் போட்டுவிட்டு அந்த காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்கள் உங்களுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு ஆண் மக்கள் கவர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளது, திரட்டப்பட்ட தங்கமும் வெள்ளியும் உங்கள் உள்ளங்களுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளது, அழகிய குதிரைகள் கவர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளது, விளைநிலங்கள் கவர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது அத்தனையும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்கள், இந்த உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சிகள். அல்லாஹ்விடத்திலே இருப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே நமக்கு கிடைக்கிற அந்த பொருளாதாரத்தை, அந்த தங்கத்தை, அந்த பெண்களை, அந்த அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஆண் மக்களை, நமக்கு கிடைத்திருக்கிற எத்தனையோ அருளை, அதை ஒரு அலங்காரமாக, அதை ஒரு கவர்ச்சியாக அல்லாஹ் இதை நமக்கு சோதனையாக தந்திருக்கிறான். இதெல்லாம் நமக்கு உலகத்திலே தரப்பட்ட சோதனை. இதன் மூலமாக கவனமாக இருக்க வேண்டும். இதை எல்லாம் விட அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே எனக்கு இருக்கிறது என்று சிந்தித்து சுய பரிசோதனை செய்து அதன் மூலம் நாம் செல்லாமல் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏன்னா இன்னொரு இடத்துல அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான், யஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா ஹயாத்தத் துன்யா லஹிபு வலஹு. இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையானது வீணும் விளையாட்டுமே அன்றி வேறு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீ உலகம் இன்னைக்கு உலகத்துக்கு ஓடுறவங்க காலையில் கண் வைத்ததிலிருந்து இரவு தூக்கும் வரை உலகத்துல எப்படியாவது ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்துடணும், பொருள் வைத்திடணும், ஒரு வீடு கட்டிடணும், ஒரு இடம் வாங்கிடணும், உலகத்திலே நாமும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட வேண்டும் என்று காலையில் எழுந்திருக்கலாம். இரவு தூங்கும் வரைக்கும் உலகத்தை பற்றி நம்முடைய அதிகமான நேரங்களை சிந்திக்கிறோமே. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி நீங்கள் உலகத்திலே அதிகமான நேரங்களை சிந்தித்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கை நீங்கள் எதையெல்லாம் சிந்திக்கிறீர்களோ அதெல்லாம் வீணானது, விளையாட்டானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொன்னது யார்? உங்களையும் என்னையும் சாதாரணமாக இருக்கிற மனிதர்கள் சொன்ன வார்த்தை அல்ல. அந்த சராசரத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், வானத்தை படைத்தவன், உலகத்தில் எதுவெல்லாம் இன்றைக்கு வாய் வளர்ந்து நிற்கிறோமோ ஒட்டுமொத்த அந்த சராசரத்தையும் பூமியிலே இருக்கக்கூடிய அத்தனை மனிதனுக்காக படைத்த பேராற்றலாளன், படைப்பாளன் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே இந்த உலக வாழ்க்கை என்பது கொசுவின் அளவுக்கு மதிப்புமிக்கதாக இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலே என்ன செய்திருப்பான் தெரியுமா? தன்னை இந்த உலகத்திலே மறுக்கிறார்களே, தனக்கு இணை வைக்கிறார்களே, தனக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சொட்டு தண்ணீரை கூட அல்லாஹ் தர மாட்டார். ஏன்? அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் என்பது கொசுவின் இறக்கைக்கு கூட அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இல்லை. அல்லாஹ் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. ஒருவேளை அல்லாஹ் கொடுக்க நினைத்திருந்தால், மதிப்பு மிக்கதாக இந்த உலகத்தை அல்லாஹ் ஆக்கியிருந்தால், தன்னை மறுப்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சொட்டு தண்ணீரை கூட தரமாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, எப்படிப்பட்ட செய்தி, எப்படிப்பட்ட இடத்திலே இந்த உலக வாழ்க்கையை படைத்தவன் சொல்லுகிறான் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே கடை வீதிக்குள்ளே நடந்து செல்கிறார்கள். நடந்து சென்றால் அங்கு இறந்து போன காதுகள் சிறுத்த ஒரு ஆட்டின் தலை கிடக்கிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அதை எடுத்து சொல்லுகிறார்கள். சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், இதை உங்களில் யாராவது விலை கொடுத்து வாங்குவீர்களா என்று கேட்கிறார்கள். உடனே அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது நன்றாக உயிரோடு இருந்தாலுமே அதனுடைய காது சிறுத்திருக்கிறது, ஊனமாக இருக்கிறது, அதை நாங்கள் விலை கொடுத்து வாங்க மாட்டோம். இறந்த நிலையில இருக்கிற இந்த செத்து போன ஆட்டினுடைய ஊனமுற்றிருக்கிற இந்த
தலையை நாங்கள் எதற்காக வாங்க போகிறோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலக வாழ்க்கை குறித்து சகாபாக்களுக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பாடம் நடத்தினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதோ இந்த தலை இருக்கிறது, 2 ஆட்டின் தலை இருக்கிறது, காதுகள் சிறுத்த ஊனமுற்ற தலை இருக்கிறது. இது உங்கள் பார்வையிலே எவ்வளவு அற்பமானதாக, விலை மதிப்பு இல்லாததாக, எந்த ஒன்றுக்கும் உதவாததாக இருக்கிறதோ அதுபோல அல்லாஹ்விடத்திலே இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானதாக, விலை மதிப்பில்லாததாக, எந்த ஒன்றுக்கும் உதவாத ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். உலக வாழ்க்கை எதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்திலே வாழுகிற நாம், நமக்கு அல்லாஹ் 60 ஆண்டு கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறான், 70 ஆண்டு கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எத்தனையோ அருளை கொடுத்திருக்கிறான், வீட்டை கொடுத்திருக்கிறான், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், உறவினர்களை கொடுத்திருக்கிறான், சொந்த பந்தங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையை நாம் அப்படி பார்க்கிறோமா? அற்பமானதாக பார்க்கிறோமா? அல்லது உலகத்திலே நிலையாக இருப்பவர்களை போன்று பார்க்கிறோமா? ஒவ்வொன்றையும் எடை போட்டு பாருங்கள். உலகத்தில் இருக்கிற நாம் எவ்வளவு மணி நேரங்கள் இந்த உலகத்துக்காக நம்மை தயார் செய்கிறோம், மறுமைக்காக தயார் செய்கிறோம். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைனுக்கு ஜிஸ்யா வரி வசூலிப்பதற்காக அனுப்பினார்கள். அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா சகாபாக்களுக்கெல்லாம் அந்த கிடைக்கிற அந்த வரியை அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள். அதுபோல ஃபஜ்ருடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் வந்து விட்டார்கள். வந்ததை சகாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அவரிடத்தில் சைகை செய்கிறார்கள். அபூ உபைதா வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். சகாபாக்களுடைய வரலாற்றை படிக்கிறோம். எந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உயிரை கொடுத்தவர்கள், பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இருக்கிற வீடு என்று சொன்னால் வீட்டை கொடுத்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எந்த நிலையிலே கஷ்டத்திலே ஏழ்மையில் இருந்தவர்கள். அப்படிப்பட்ட கஷ்டத்திலே ஏழ்மையிலே இருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு பொருள் திரட்டி கொண்டு வந்தால் அந்த பொருள் நமக்கு கிடைக்க வேண்டுமே என்று எண்ண மாட்டோமா? ஆசைப்பட மாட்டோமா? ஏதாவது பிரிச்சு கொடுக்க மாட்டாங்களா? வாங்க மாட்டோமா? அதன் மூலமாக நம்முடைய பசியை நிறைவேற்றிக் கொள்ள மாட்டோமா என்று அப்படி ஏங்கி கிடந்தவர்கள், அவ்வளவு வறுமையிலே உழன்றவர்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் தோழர்களே, இதே நிலையிலே வறுமையிலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விடுவீர்கள் என்று உங்கள் விஷயத்திலே நான் பயப்படவில்லை. நாளை உங்களுக்காக பொருளாதாரத்தை எல்லாம் திறந்து கொடுக்கப்பட்டு அந்த பொருளாதாரத்தின் மூலமாக ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு அந்த பொருளாதாரத்தின் மூலமாக வழி தவறி விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உலகத்திலே உங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டால் எங்கே அந்த பொருளாதாரம் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும், தொழுவதை விட்டும், தர்மம் கொடுப்பதை விட்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பாடுபடுவதை விட்டும் அந்த பொருளாதாரம் உங்களை தடை செய்து விடுமோ? அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிற பொருளாதாரம், நாம் திரட்டுகிற பொருளாதாரம், நாம் திரட்டுகின்ற எந்த நேரங்களாவது எந்த பொருளாதாரமாவது நாம் அல்லாஹ்வை நினைவை விட்டு திருப்புதா என்று பாருங்கள். அதற்காக நீங்கள் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. பொருளாதாரத்தை திரட்டுங்கள். ஃபைதா புரியத்தி ஸலாத்து ஃபன்தஸிரு ஃபில் அர்லி வபதஉ மின் ஃபضலில்லாஹ். அல்லாஹ் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வருபவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஜும்மா தொழுகை முடிந்து விட்டதா? அல்லாஹ்வுடைய பூமியிலே சென்று அவருடைய அருளை தேடுங்கள், சம்பாதியுங்கள், பொருள் திரட்டுங்கள். உங்கள் பிள்ளைகளை யாரிடத்திலும் கையேந்திர நிலைக்கு நீங்கள் விட்டு செல்லாதீர்கள். சுயமரியாதையோடு வாழுங்கள். எத்தனை இடங்களிலே பொருளாதாரத்தை வலியுறுத்தி சொன்ன ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பொருளாதாரத்தால் மிகைத்து அதன் மூலமாக வழிகட்டு விடுவீர்களோ?
அன்புள்ள சகோதரரை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தினால் என்னால் தொட முடியவில்லை, என்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தால் என்னால் அடுத்தவருக்கு கொடுக்க முடியவில்லை, என்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தால் எனக்கு மார்க்கத்துக்காக நேரம் கொடுக்க முடியவில்லை, மார்க்கத்துக்காக உழைக்க முடியவில்லை, மார்க்க சபைகளிலே பங்கேற்க முடியவில்லை. பெரும்பாலும் என்ன காரணமாக இருக்கும்? ஒரு தர்பியா நிகழ்ச்சி வாங்க பாய், அன்னைக்கு வச்சிருக்கீங்க, காலையில போயிட்டா நைட்டு தானே வீட்டுக்கு வருவேன். எத்தனை நேரங்களிலே சொல்கிறோம் பாய் தொழவாங்க. எத்தனை நபர்களிடத்திலே தொழுகை என்ற இபாதத்து கூட, தொழுகை என்ற வணக்கம் என்ற அந்த அம்சம் கூட இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பொருளாதாரம் என்ற ஒரே காரணத்தினால் பள்ளிவாசலுக்கு வர மனம் இல்லை. ஒரே பிசிபாய் கடையில காலையில 8 மணிக்கு போயிட்டா எங்க இறங்குறது? 10 நிமிஷம் தான், 5 நிமிஷம் தான் பள்ளிவாசல வந்து ஜமாத்தோடு தொழுதுட்டு போயிடலாம். எத்தனை பேர்கள் அப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கூட ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் ஆகுமா, நமக்கு கிடைக்கிற அந்த பொருளாதாரம் ரப்புல் ஆலமீனுடைய கரத்திலே இல்லையா? அவன் நமக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுக்கவில்லையா? நம்மளாம் என்ன நினைக்கிறோம்னா, பொருளாதாரம்னா என் அறிவு வேணும், என் திறமை வேணும், என் உழைப்பு வேணும், என் அறிவால், என் திறமையால், என் உழைப்பால், என் ஆற்றலால் அதன் மூலமாக எனக்கு வருமானம் கிடைக்கிறது, அதன் மூலமாக எனக்கு பொருளாதாரம் கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனிலே, பொருளாதாரம் என்பது எப்படி உங்களுக்கு வரும் தெரியுமா? நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு பொருளாதாரத்தை கூட்டி கொடுப்பேன், நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு பொருளாதாரத்தை குறைத்து கொடுப்பேன். உன் திறமை அல்ல, உன் உழைப்பு அல்ல, உன் ஆற்றல் அல்ல. ஒருவேளை நம்முடைய திறமை, ஆற்றல், உழைப்பு இதுதான் நம்முடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் என்று சொன்னால், உலகத்திலே இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். எத்தனையோ உழைப்பவர்கள், எத்தனையோ உழைப்பாளிகள், எத்தனையோ அறிவார்ந்தவர்கள் உலகத்திலே பணக்காரர்களாக இல்லை. எத்தனையோ படிக்காதவர்கள் படித்தவங்க பூரா வேலை பார்க்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் பொழுதே, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். கொடுப்பது அருள் அல்ல, கொடுப்பது சோதனை. எடுப்பது அருள் அல்ல, எடுப்பது சோதனை. அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார். ஆனால் நம்முடைய எண்ணமும் சிந்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்கள், மனிதர்கள் வயது ஆக ஆக அவனுக்கு 2 ஆசைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, முதல் ஆசை என்ன தெரியுமா? நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு இருக்கும். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பொருளாசை அவனுக்கு இருக்கும். 20 வயசுல ஒரு 5 லட்சம் வேணும்னு நினைச்சானா 30 வயசுல 10 லட்சம் வேணும்னு நினைப்பான், 40 வயசுல 50 லட்சம் வேணும்னு நினைப்பான், 50 வயசுல கோடிகளிலே புரள வேண்டும் என்று நினைப்பான். 60 வயசு 30 வயசுல வாழ்நாள் ஆசை சிந்திச்சு பாருங்க. 30 வயசுல மரணத்தை வெறுக்கிற மனிதன் 40 ஆயிடுச்சுன்னா ஆசைப்படுவான், இன்னும் வாழணுமே, 60 ஆயிடுச்சு இன்னும் வாழணுமே. அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு பொருளாதாரத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமே, பொருளாதாரத்துக்காக தொழுகை விடுகிறோமே, பொருளாதாரத்துக்காக அடுத்தவர்களுக்கு தர்மம் கொடுப்பதை விடுகிறோமே, பொருளாதாரத்துக்காக மார்க்க சபைகளிலே பங்கேற்பதை புறக்கணிக்கிறோமே, பொருளாதாரத்துக்காக குடும்ப உறவுகளை முடிக்கிறோமே, பொருளாதாரத்துக்காக செய்ய வேண்டிய கடமைகள் என்று விலகி இருக்கிறோமே. எந்த காரணத்துக்காக நீங்கள் பொருளாதாரத்துக்காக ஓட்டம் பிடிக்கிறீர்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் தங்கத்தாலான ஓடைகள் கொடுத்தாலும் அவன் நினைப்பானாம், 3ஆவதாக எனக்கு ஓடை இருக்க வேண்டும் என்று சொல்லி. 2 தங்கத்தாலான ஓடை. குளம்னா ஒரு இடத்துல அடைத்து வைத்து அதுக்குள்ள செல்வம் இருக்கு என்று நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தங்கத்தாலான ஓடை அவனுக்கு 2 இருக்கிறது. 2 எல்லாம் கொடுத்தால் என்று சொன்னாலும் அவனுடைய உள்ளம் சொல்லுமா, எனக்கு இன்னொரு ஓடை இருக்கக்கூடாதா? மண்ணை தவிர வேறு எதுவும் உன்னுடைய வாயை நிரப்பாது என்று சொன்னார்கள். அல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர்.
நீங்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற வரை பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, ஏன் அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? குழந்தைகளுக்கு சொல்வதை போன்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். நீங்கள் பொருளாதாரத்தின் மீது ஆசை வைத்து விட்டால் நீங்கள் நினைத்து விடலாம், இதோட முடிச்சுக்கிறோம், லட்சத்தோட முடிச்சுக்கிறோம், கோடியோட முடிச்சுக்கிறோம். பிளான் என்னவா? எப்படியாவது வாடகை வீட்டுல இருக்கேன், 2 சென்ட் இடம் வாங்கி போடணும், ஆசை அடைஞ்சு விடுமா? வாங்கி இடத்துல வீடு கட்ட வேண்டும், ஆசை அடைஞ்சு விடுமா? வீட்டை சுற்றி தேவையான வசதிகளை செய்ய வேண்டும், ஆசை அடைந்து விடுமா? அதுபோல இன்னொரு வீடு, அதுபோல இன்னொரு வீடு, அதுபோல இன்னொன்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படியாக உலகத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்று நீங்கள் ஓடினால் உங்களால் அந்த ஓட்டத்தை நிறுத்த முடியாது. அன்புள்ள சகோதரரை, எப்படி நபிமொழி என்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை நபிமொழிகளை இது போல ஜும்மாவுடைய உரைகளிலும் தர்பியாக்களிலும் மொபைல் போன்களிலும் கேட்டிருக்கிறோம். எந்த நபிமொழியாவது நம்முடைய உள்ளத்தை தூண்டி இந்த உலகத்தினுடைய பார்வையை மாற்றி இருக்கிறதா? எத்தனை பேருக்கு அந்த பார்வை மாறி இருக்கிறது? உலகத்தின் மீது இருக்கிற ஆசை, உலகத்தின் மீது இருக்கிற மோகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பார்த்து சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய தோள் முஜத்திலே கையை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் பொழுது ஒரு அந்நியனை போன்று, ஒரு வழிபோக்கனை போன்று வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள். உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ வேண்டுமா? உலகம் ஓடாதீங்க. காலையிலே எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை உலகத்துக்காக கணக்கிட்டு, உலகத்துக்காக பொழுதிட்டு, உலகத்துக்காக நேரத்தை செலவழித்து, உலக இன்பங்களுக்காக, உலக காரியங்களுக்காக திட்டமிடாதீர்கள். இந்த உலகத்தில் எதுவும் உங்களோடு நிரந்தரமாக வந்துவிடப் போவதில்லை. நீங்கள் கட்டிய மனைவியாக இருந்தாலும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும், நீங்கள் சம்பாதித்த பொருளாதாரமாக இருந்தாலும், நீங்கள் யார் மீது உயிர் வைத்தீர்களோ அப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் கூட வருமா? நிலையாக இருக்க போகிறதா? நான் கட்டிய மனைவி என் மரணத்துக்கு பின்னால் இன்னொருவர் மனமுடிக்க மாட்டார் என்று உறுதி இருக்கிறதா? எதுவும் நம்மோடு இந்த உலகத்திலே நிலைக்க போகிறது? சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கிற பார்வை நிரந்தரம் என்று பார்த்து விடாதீர்கள், நிலையானது என்று பார்த்து விடாதீர்கள். உலகத்திலே அந்நியனை போன்று, வழிபோக்கனை போன்று வாழுங்கள். வெளிநாட்டிலே இருப்பவர் பல கோடிகளை கொடுத்து வெளிநாட்டிலே ஒரு வீடு கட்டிக்கொள் என்று சொன்னால் வீடு கட்டுவாரா? இருக்கிறது 6 மாதம், இருப்பது 1 வருடம். 1 வருடத்திற்காக நான் இந்த நாட்டிலே ஏன் கோடிகளிலே செலவழிக்க வேண்டும்? நான் எங்க நிரந்தரமா இருக்க போறோம்? என் ஊர்ல, என் ஏரியாவுல அங்க இருக்கிற வீட்டை கட்டி 40 வருஷம் 50 வருஷம் நிலையாக இருக்க போகிறேன் என்று நினைப்போமே. அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்திலே அந்நியனை போன்று, வழிபோக்கனை போன்று வாழுங்கள். அன்புள்ள சகோதரர்களை, எப்படி பார்க்கிறோம் உலக வாழ்க்கையினுடைய பார்வையை, கோணத்தை? தயவு செய்து நம்முடைய சிந்தனைகளை மாற்றுங்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாளினுடைய அடையாளம் ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? காலையிலே ஒருவர் முஸ்லிமாக இருப்பார், மாலையிலே காபிராகி விடுவார். மாலையிலே முஸ்லிமாக இருப்பார், காலையிலே ஒருவர் காபிராகி விடுவார். காலையில எழுந்து தொழுது ஈமானோடு இருக்கிற மனிதன் உலக இன்பத்துக்காக, அற்ப இன்பத்துக்காக, கிடைக்கிற சின்ன பொருளாதாரத்துக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுத்து, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறி அவர் காபிராகி விடுவார். 24 மணி நேரத்துக்குள்ள முஸ்லிம் காபிர். அந்த நிலை இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையான வாழ்க்கை அல்ல. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது வீணான ஒரு வாழ்க்கை, விளையாட்டான ஒரு வாழ்க்கை
வாழ்க்கை. அல்லாஹ் மேலும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களிடத்திலே மக்கள் செல்வத்தை கொண்டும் பொருள் செல்வத்தை கொண்டும் ஒருவரை ஒருவர் பெருமை அடிப்பதுதான் உலக வாழ்க்கை. உங்கள்கிட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பல பல பெரிய வீடுகள் இருக்கிறது. எல்லா வீட்டிலும் வாழ முடியுமா? எல்லா வீட்டிலும் இருக்க முடியுமா? சொல்லலாம் 4 பேர் இடத்துல பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? எத்தனை வீடு இருக்கிறது தெரியுமா? எத்தனை இடம் இருக்கிறது தெரியுமா? எத்தனை லட்சம் என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கிறது தெரியுமா? பேசுவோமே, சொல்லுகிறோமே, இன்னொரு இடத்துல தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துகிறோமே, அதுதான் உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கைக்கான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். இருப்பது ஒரு வீடு தான். ஒரு வீட்டில் நாம் வசிக்க போகிறோம். ஒரு கவலை உணவு தான் உண்ண போகிறோம். உங்கள் மக்கள் செல்வமும் பொருட்செல்வம் ஒருவரை ஒருவர் பெருமை எடுத்துக் கொள்கிறீர்களே, அதுதான் உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் அலங்காரமாக ஆக்கியிருக்கிறார். உங்களுக்கு வழங்கப்பட்ட அல்லாஹ் எல்லாத்தையும் சோதனையாக ஆக்கியிருக்கிறார். அது பெண்களாக இருந்தாலும், ஆண் மக்களாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், நிலங்களாக இருந்தாலும், இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அலங்காரம், ஜீனத் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதன் மூலமாக மயங்கி விடாதீர்கள், இதன் மூலமாக ஏமாற்றி விடாதீர்கள், இதற்காக ஒருவரை ஒருவர் போட்டி போடாதீர்கள், இதற்காக ஒருவரை ஒருவர் மார்க்கத்தை விட்டு தரப்புரண்டு விடாதீர்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, நிரந்தரம் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையை வாழுகிற நாம் இந்த உலக வாழ்க்கை குறித்து நம்முடைய கண்ணோட்டத்தை, நம்முடைய பார்வையை மாற்றி, இந்த உலகம் என்பது நிரந்தரம் இல்லா உலகம், நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிலையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். சகோதர சகோதரிகளே, பெரும்பாலும் இந்த உலக வாழ்க்கைக்கு அதிகமாக திட்டமிடுகிறோம், அதிகமாக நேரம் செலவழிக்கிறோம், அதிகமான பொருளாதாரங்களை செலவழிக்கிறோம். காரணம் என்ன என்று கேட்டால், உலகத்தில் ஒரு நிம்மதியான, ஒரு அமைதியான, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அப்படி இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த உலகத்தில் வாழுகிற நீங்கள் விரும்பியபடி பொருள் திரட்டி, விரும்பியபடி உலகத்தில் நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்தால் அப்படி ஒரு முஸ்லிமால் வாழ முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சிறைச்சாலை என்று சொன்னார்கள், காபிர்களுக்கு சுவனம் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலை. ஒரு சிறைச்சாலை என்று சொன்னால் குறிப்பிட்ட சட்டங்களுக்கு உட்பட்டு தான் அந்த சிறைச்சாலையில் இருக்க முடியும். அந்த சட்டத்தை மீறி இருக்க முடியாது. அதுபோல இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, இந்த உலக வாழ்க்கை என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்க, இந்த உலகத்துல ஏன் அவ்வளவாக பொருளாதாரத்தை திருத்தி மார்க்கத்தை எல்லாம் என்ன செய்யறோம்னா, ஒரு அமைதிக்காக, ஒரு நிம்மதிக்காக, ஒரு பெரிய பொருள் திரட்டுனா இந்த உலகத்தில் நிம்மதியா வாழலாம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சந்தோஷமாக வாழ்ந்து மகிழலாம் என்பதற்காகத்தானே. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் என்ன திரட்டினாலும் உலகத்தில் உங்களை அந்த நிம்மதியை அடைய முடியாது. உங்களுக்காக, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்காக நான் சுவனத்தை தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் சுவனத்தை பற்றி நிறைய இடங்களிலே வர்ணிக்கிறார். எந்த அளவுக்கு என்று கேட்டால், சுவனத்திலே நீங்கள் நுழைந்து விட்டால் அங்கே நீங்கள் மலம் கழிக்க மாட்டீர்கள், சிறுநீர் கழிக்க மாட்டீர்கள், எச்சி உமிழ மாட்டீர்கள், அந்த சுவனத்திலே இளமையாகவே இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹூரீன்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவர்கள் கண் அழகிகள். இந்த வானத்தை திறந்து பார்த்தால் பூமியிலே வெளிச்சமாகிவிடும். அப்படியான ஹூரீன்கள்
இன்பங்களை அல்லாஹ் உங்களுக்காக சுவனத்திலே வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், சுவனத்திலே உங்களுக்கான ஆசனங்கள் இருக்கிறது, அதிலே ராஜாக்களாக இருப்பீர்கள், தங்கத்தான தட்டுக்கள் இருக்கிறது, அவர்கள் சீவக்கூடிய சீப்புகள் கூட தங்கத்தாலான சீப்புகளை ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இன்பங்கள் எல்லாம் யாருக்காக தெரியுமா? யார் உலகத்திலே வாழும் பொழுது மனோ இச்சையை கட்டுப்படுத்தி உலக வாழ்க்கையை புரிந்து மறுமையை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களுக்காக இப்படியான சுவனத்திலே இன்பங்கள் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்பம் என்று சொன்னால் சாதாரண இன்பம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுவனம் எப்படி இருக்கும் தெரியுமா? எந்த கண்ணும் பார்க்காத, எந்த காதும் கேட்காத, எந்த உள்ளம் சிந்திக்காத சுவனத்தை அல்லாஹ் உங்களுக்காக வைத்திருக்கிறார். உலகத்தில் எந்த கண்ணும் பார்க்க முடியாது. அந்த ஓசையை, அந்த அழகை எந்த காதாலும் கேட்க முடியாது. அதோட இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. அப்படியான சுவனத்தை அல்லாஹ் உங்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே கிடைக்கிற எந்த ஒன்றும் நமக்கு நிரந்தரம் இல்லை. நம்முடைய மனைவி நிரந்தரம் இல்லை, பிள்ளை நிரந்தரம் இல்லை, நம்மோடு இருக்கிற நம்முடைய உடல் கூட நமக்காக நிரந்தரம் இல்லை. எல்லாமே ஒரு நாள் அழிந்து போய்விடும். பக்தி மண்ணோடு மண்ணாக மாறி போவோம். இந்த உலகத்திலே செய்த அமல்கள் மட்டுமே நாளை சுவனத்தை பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட சுவனவாசிகளாக மாறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.